ஸ்ரீ குருப்யோ நமக. நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்களை அழைக்கின்றோம். உண்மையிலேயே ரொம்ப கேப் விழுந்துருச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு பல காரணங்கள். அங்கே கோசாலையில் சில எக்ஸ்டென்ஷன் பணிகள், இங்கே நம்ம மடத்தில் வரிசையாக ப்ரோக்ராம்ஸு, இல்லாததுனால ஒரு தனிப்பட்ட ஒரு ஒளிப்பதிவு கொடுக்க முடியல. இப்போ இன்னைக்கு ஆகஸ்ட் ஜனவரி மாதம் 2026 14ஆம் தேதி போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம பிரசன்ன விநாயகர் சுவாமி ஆலயத்தினுடைய லட்சுமி நாராயண சன்னிதியில் இந்த ஒளிப்பதிவு நிகழ்கிறது. இன்னைக்கு ஏகாதசி, சக்திலா ஏகாதசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாள் போகி பண்டிகை. நாளைய தினம் சங்கராந்தி, மகர சங்கராந்தி, பொங்கல் பண்டிகை. நாளைய மறுநாள் நமக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் மாட்டுப்பொங்கல். ஏன்னா நம்ம கோஷால ஒரு பராமரிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கிடைச்சிருக்கு. அதனால் மாட்டுப்பொங்கல் வைபவம் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு வைபவம். அதுக்கு முன்கூட்டி ஒரு பதிவு போடணுன்றதுனால இப்போ அவசரமாக இந்த பதிவை நம்ம ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாட்டுப்பொங்கல் வைபவம் அன்னைக்கு நம்ம அக்ஷய கோசாலையில் காலையில் புருஷ சுப்த ஹோமம், ஸ்ரீ சுப்த ஹோமத்தோட ஒரு லக்ஷ்மீகரமாக இருக்கணும்ன்ட்டு, குறிப்பாக நம்ம கோகுலாஷ்டமியில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு, சுக்கிரவார பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு, புண்ணியகோட்டி சேவா ஸ்கீமில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, நம்ம வாலண்டியர்ஸ் அன்பர்களுக்காக ஒரு பிரத்யேகமாக சங்கல்பம் பண்ணி, இந்த ஸ்கீமில் இருக்கிறவங்க பேர் அத்தனை பேரும் படித்து சங்கல்பம் பண்ணி ஒரு புருஷ சுப்த ஹோமமும் ஸ்ரீ சுப்தம் லக்ஷ்மீகரமாக இருக்கணும்ன்ட்டு அங்கே விசேஷமான கோ பூஜை. நம்ம அம்பத்தூரில் காமதேனு கோசாலையில் அன்றைக்கு மாலையில் கோ பூஜை. அன்றைக்கி பிரதோஷம். இந்த பிரதோஷம் முடிஞ்ச உடனே கோசாலையில் விசேஷமான முறையில் கோ பூஜை. இங்கே ஒரு 10 மாடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு இது பண்ணிட்டாங்க. ஒரு 1 or 2 டேஸில் ஒரு மாடு கண்ணு ஈண்ட போலவுது. ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாட்டுப்பொங்கல் அன்பர்கள் வைபவத்திற்கு அன்பர்கள் அத்தனை பேரும் அழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு ஒளிப்பதிவு. அது மட்டுமல்ல, இந்த கோகுலாசம் ஸ்கீம் இந்த மாதம் ஃபுல்லாக நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ட்ரைவ்னு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். மாதம் 100 ரூபா, இல்லைனா வருஷத்துக்கு 1200 ரூபா. அந்த ஸ்கீம் தெரியும் எல்லாருக்கும். வேறு பல ஸ்கீம்கள் இருந்தார்கள் கூட இந்த ஸ்கீமுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரோம். ஏன்னா நிறைய பேர் உள்ளே கொண்டு வரணும், எல்லார் மத்தியிலையும் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணுன்றதுனால இந்த கோகுலாசம் ஸ்கீம்னு ஹைலைட் பண்ணுறோம். இந்த நாச்சின்னு ஒரு இதில் சிஸ்டத்தில் சிட்டி யூனியன் பேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு ஆண்டு, 2 ஆண்டு, 5 ஆண்டு, 40 ஆண்டுகள் வரைக்கும் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டோம்னாக்கா அக்கௌண்ட்லேருந்து அப்படியே வரக்கூடிய அந்த நேட்ச் சிஸ்டமும் இருக்குது. எவ்ரி மந்த் அனுப்பக்கூடிய சிஸ்டமும் இருக்குது. இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ் அனுப்பக்கூடிய செக்கோ இல்லைன்னா QR கோடு மூலமாகவோ எப்படி வேணாலும் அந்த ஸ்கீமில் கொண்டு வரலாம். எனவே இந்த கோகுலாசம் ஸ்கீமுக்கு தயவுசெய்து அன்பர்கள் எல்லாரும் கொண்டு வாங்க. இது ஒரு நல்ல நாள். இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு சங்கராந்திக்கு தானங்கள்லாம் சொல்லியிருக்கு. இது கோகுலாசம் ஸ்கீம்லேயோ இல்லை கோசாலைக்கு கொடுக்கறதுனாலையோ ஒரு கோதான புண்ணியம், கோ சம்ரட்சண புண்ணியமும் கிடைக்கும் இல்லையா? இந்த ஒரு வாய்ப்பை நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இந்த விசேஷ நாளில் நம்ம கோசாலைக்கு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா இப்போ இன்னும் ஃபர்தராக இடம் வாங்க போகிறோம். அதுக்கே கிட்டத்தட்ட பைக் மேலே ஆக போகிறது. பூமி தான ஸ்கீமில் வி ஆர் கோயிங் டு அது இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸில் அதை ஒரு வெளியிடுவோம். நம்ம அது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் இடம் நமக்கு கிடைக்கிறதுக்கு சாத்தியங்கள் இருக்கின்றன. இப்படி ஏன்னா இருக்கிறது மொத்தமாக 2 ஏக்கர் இடம் தான், பத்தாது. அங்கே ஒரு 80 மாடு இருக்குது, 85 மாடு இருக்குது. இவ்வளோ மாட்டுக்கு அந்த இடம் பத்த மாட்டேங்கிறது. அதனால் இடம் இருந்தால் தான் சாத்தியம். இன்னும் ஃபர்தராக பகவான் அனுகிரகம் இருந்தனாக்கா அந்த இடம் கிடச்சி அந்த இடத்துல ஒரு சின்ன தடாகம் ஒன்று ஏற்படுத்தி அங்கே அன்னதானம் நடத்தக்கூடிய விசேஷமாக மாதம் அங்கே ஹோமம், கேன்சருக்கு நம்ம அடிக்கடி பண்ணுறோம் இல்லையா, லட்சுமிநாசன ஹோமம், அது போன்ற ஹோமங்கள் அங்கே நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமம். ஏன்னா கோசாலையில் பண்ணுறது ஆலயத்தில் பண்ணுறதை விட வைப்ரேஷன் ஜாஸ்தி, பலன் ஜாஸ்தி. வீட்டில் பண்ணுறதை விட, பொதுவில் பண்ணுறதை விட, ஆலயங்களில் பண்ணுறதை விட கோசாலையில் பண்ணும்போது அதுக்கு இன்னும் ஏத்தம் ஜாஸ்தி. அதனால் அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கோசாலையில் அடிக்கடி அங்கே யஜ்யங்கள், இது ஹோமங்கள் நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வச்சுட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு சாத்தியமாகணும். உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆண்டவனுடைய அனுகிரகம் இருந்தால். ஸோ இந்த நல்ல நாளில் எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு எல்லோரும் மாட்டுப்பொங்கல் வைபவத்திற்கு வந்திருந்து விசேஷமான பூஜையில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல கோமாதானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக.